ஆனந்தியும் குணவதியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இருக்க அந்த பட்டறைக்கு வராங்க. அந்த தறிக்கு அங்கே தாங்க முடியாமல் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே இருக்காரு நம்ம குமரன். குமரன் பார்த்துட்டு, சார் நீங்களா? ஆமாம், மெட்டீரியல்லாம் கொடுக்க வந்தேன். என்னாச்சு, ஏன் 2 பேரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்ல வராங்க. உடனே அதை தடுத்து நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு டைவர்ஸ் ஆக போகுது, டைவர்ஸ் கேஸ் வருது, நாளைக்கு ஹியரிங் இருக்குது. அப்போ அவன் ரொம்ப கொடுமைப்படுத்தினான் சார், என்னை எப்படிலாம் சித்திரவதை பண்ணான் தெரியுமா? அவன் கூட வாழ்ந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். அதனால் அவன்கிட்டேருந்து பிரியணும், அவன் கெட்டவன் நிரூபிக்கணும். எங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் சார் சான்ஸ் இருக்குது. அதனால தான் சார் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நேர்ந்ததாக சொல்லிடுறாங்க குணபதி. அதை கேட்டுட்டு, அப்படிங்களா, இவ்வளோ கொடுமை நீங்கள் அனுபவிச்சிடும்? ஆமாம் சார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லவனை கெட்டவன் ஆக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் கெட்டவன் ஆக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. அவனை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? உங்களை ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தானே அவன் கோர்ட்டில் நீங்கள் வீடியோ ஆதாரம்லாம் காட்டினான்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுங்க சார். என்கிட்ட எந்த வீடியோ ஆதாரமும் இல்லையே. ஏன்னா நான் வீட்டில் அவன் கொடுமைப்படுத்துறதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இல்லை சார். சரி, இனிமேட்டு அவன் கொடுமைப்படுத்துவான்ல, அந்த ஆதாரத்தை காட்டிடலாம். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அவன் எப்படி என்கிட்ட இப்போ கொடுமைப்படுத்துவான்? அந்த அளவு நீங்கள் அவன்கிட்ட பேசி அவனுக்கு உள்ளே இருக்க அவனோட ஈகோவை தட்டி எழுப்புங்க. அதுவே அவனை வேலையெல்லாம் செஞ்சிடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு அவனை பற்றின ஏதாவது விஷயம் உங்ககிட்ட இருந்திருக்கும்ல, அந்த விஷயத்தை வச்சு அவனை தூண்டினா எப்படி அவன் டென்ஷன் ஆவான், கோவப்படுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம் சார், எங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே ஆனந்தி விட்டு, எனக்கு தெரியும் சார் அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, இல்லை சார் இவ சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அந்த விஷயத்தை வச்சு அவனை கோவப்படுத்துங்க. கண்டிப்பாக கோவப்பட்டா அவன்கிட்ட மனசில் இருக்க அந்த இதில் வன்மம்லாம் கண்டிப்பாக வெளியே வரும். அப்போது கண்டிப்பாக உங்களை தாக்குவான், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பான். அதை நீங்கள் வீடியோவாக எடுத்துகிட்டா அந்த ஆதாரத்தை காமிச்சிடலாமே அப்படின்னு. சார் செம சார் அப்படின்றாங்க. இதில் என்னங்க இருக்குது, இப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததே பெரிய விஷயங்க. ஆனால் இது கூட உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிக்கோங்களேன். வேறு இன்னொரு ஐடியாவும் இருக்குங்க சார். வேறு என்ன ஐடியா அப்படின்னோடனே, இதுவே போதும் அப்படின்றாங்க ஆனந்தி. இல்லை நீ கம்முன்னு இருக்கு ஆனந்தி, இன்னும் கேட்கலாம் சார் கிட்ட. சார் வேறு ஏதாவது பண்ண முடியுமா சார்? ஆனால் இந்த ஆதாரத்தையும் வச்சுங்க, ஏன்னா கோர்ட்டில் ஒரு ஆதாரம் செல்லுபடி ஆகாது, இன்னொரு ஆதாரமும் வேணும்ல. அவன் வாயாலேயே ஏதாவது உண்மையை சொல்கிறானா பாருங்கள், அதையும் ஆதாரமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் எடுத்து அந்த ஃபோனில் ஏதாவது உங்களுக்கு ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அவனோட ஃபோனில் ஆல்ரெடி வீடியோ ஓட்டினான் இல்லையா, அந்த வீடியோட முழு காப்பி கண்டிப்பாக வச்சுருப்பான் அப்படின்னோடனே, சார் ஆமாம் சார், அவன் எடிட் பண்ணி தான் சார் அந்த வீடியோவே கோர்ட்டில் போட்டான். அப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கான்ல, அப்போ முழு வீடியோ அவன் ஃபோனில் தானே இருக்கணும். அப்போ அந்த வீடியோ நீங்கள் கைப்பற்றினீங்கன்னா அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் 100% அவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லை சார், அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ஏதோ பிரச்சனை இருக்குது சார். அதனால தான் சார் இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமாக நடந்துருக்கான். அதையும் நீங்கள் பாயிண்ட்டாக வச்சு பேசலாம். அது கோர்ட்டு பார்த்துப்பாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும், அது ஈஸியாக அந்த டாக்டர் வச்சு அவங்க செக் பண்ணிப்பாங்க. சார் இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் வாயாலே அவன் உண்மையை ஒத்துப்பான், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இதுக்கு மேலே அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு குமரன். உடனே சார் உண்மையிலே சொல்கிறேனே, எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க தெரியுமா சார்? உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் வேணாங்க, சொன்னால் கேளுங்க. 2 பேரும் நிம்மதியாக இருங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? கண்டிப்பாக பண்ணிடுவீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க. சரி இங்கே பாருங்கள் ஆனந்தி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்றாங்க. அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி இருக்கு நைட் அவன்கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணுமோ அப்படி வர வைக்கிறேன். அது எல்லாத்தையும் எப்படியாவது வீடியோவை எடுத்துடணும் ஆனந்தி. சரி ஓகே அப்படின்றாங்க. சரி ஆனந்தி, வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வேணும்ல, நான் வேணா அங்கே தங்கிட்டுமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுகுணா அப்படின்றாங்க ஆனந்தி.